வெல்கம் டு டூர் போகிறோம் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி பல வருஷங்களாக பிளான் பண்ணி மெரினா மால் போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை மெரினா மால் போனோம். அது வந்து கொஞ்சம் சொதப்பல முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக போகிறோம். என்ன ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது வாழ்கிறதே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. பார்த்தாலும் சோறு 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 சம்மந்தமே இல்லாமல் ட்ரெஸ் போட்டிருக்கோம். சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் செருப்புக்கு சம்மந்தமே இல்லாத செருப்பு போட்டிருக்கோம். அசிங்கமாக இருக்குது எனக்கு. நம்ம என்னடா இப்படி ஒரு செருப்பு போட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மில்டன் ஃபஸ்ட்டு அசிங்கமாக போட்டோம்னா அசிங்கமாக திட்டினதுனால ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ண போகிறேன். நானும் கோபாலும் கிளம்பிட்டோம். நண்பர்கள் வந்து கௌஷிக் வீட்டில் நான் சைக்கிள் விட்டுட்டு வராங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஜாலியாக இருக்குது. டிக்கெட்லாம் எடுக்க முடியாது, அதுதான் நீங்கள் தான் போய் பண்ணணும். அதெல்லாம் பார்த்து வேண்டாம். அதாவது எல்லோரும் வந்து மாத கடைசின்றதுனால கம்மி காசு, அதனால் ரொம்ப கஷ்டமாக. பட்ஜெட் சரி. ஐயா பட்ஜெட் 1000 ரூபாய்க்குள் செய்யும் ரகலைகளை. கோபால் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். கோபாலோட அவுட்ஃபிட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப மோசமாக ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஒரு இதில் சட்டை ஒழுங்காக இல்லை, ஒருத்தவனுக்கு ட்ரெஸ்ஸு சுத்தமாக நல்லா இல்லை, செருப்பு நல்லா இருக்குது, ஒருத்தவனுக்கு செருப்பு நல்லா இல்லை. ஆனால் எங்களுக்கு நானும் கோபால் செருப்பு நல்லா இல்லாமல் போட்டு வந்திருக்கோம். வெயில் பலமாக இருக்குது. பலமாக இருக்கிற எங்களை காயாக மாற்றிடும் நினைக்கிறேன் இந்த வெயில். இந்த பாருங்க ப்ரெக்னென்ட் காய்ஸ். யுகேந்திர ப்ரெக்னென்ட் பாய் நிற்கிறான். பாப்பா இதை பற்றி நினைக்கிறீங்க? யுகேந்திர பற்றி நான் நினைக்கிறேன். எல்லாம் வயிற்றுல தான் ப்ரெக்னெண்டாக இருக்கும், பேக்கில் இருக்கும். வா கவுன்சிலிங் இன்னும் முடியலடா உனக்கு. நம்ம நண்பர் தான் ஸ்பான்சர் பண்ணுறது, கௌசிக் நண்பர். அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறது நம்மளை சைக்கிள் விடுறதுக்கு. A few moments later. அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சுட்டாங்க. வலிக்குதுடா. It was at this moment that he knew he fucked up. பரம்பரையை அழிச்சிட்டாங்க. விஜேந்திரன் மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. கைஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி. மெரினா மால் போகிறேன் நானுங்க. ஆனால் இது வரலாற்று நடக்காத விஷயம் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் ஏற்கனவே அங்கே போயிட்டோம், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு. நாங்கள் ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். வெக்கமா இல்லை, டைலாக் கூட கால் பண்ணி சொல்லிருக்கீங்க. உனக்கு முன்னாடி சொல்லிட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறது? சரி நான் தான் ஏற்பட்டீங்கம்மா. ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கேயே இருப்பானுங்க. எவ்வளோ ஜிம்முக்கு போவான். ஜிம்முக்கு போயிட்டு பாடுறா பைசப்ஸ் பாடுறா. ஆம்சா தொடுங்க சார். எங்கெங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலான் இருக்கே, அதான் ஆம்சா. உனக்கு 6 பேக்ஸ் பத்தாதுடா. டிம்ஸ் கிட்ட மாதிரி இருக்கேல, 10 பேக்ஸ் ரெடி பண்றேன். பாடுறா எவ்வளோ பெருசா இருக்கு பாடுறா. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அதாவது சிவாவுக்கு கொஞ்சம் பஸ் நம்பர் போன தெரியுமா? அதுவே தெரியாது. என்ன பஸ் நம்பர் போன தெரியுமா? உனக்கு தெரியாதா? பஸ் வந்தாச்சு, நிற்கிறோம். நானே சிவா கோபால் அதோ வந்தோடனே இருக்கும். அழகா இருக்கிற சிவா, பயப்படா சிவா. என்ன சொல்லி தானே எனக்கு ஒரு நல்ல கண்டக்டர் தெரியும். கண்டக்டர் என்ன மாதிரி கண்டக்டர்? செமி கண்டக்டர். இந்த மாதிரி ஜோக் கேட்கறதுக்கு டூர் போன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொக்க ஜோக்லாம் கேட்டு தயவுசெய்து அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. வேணா இவனை வேணா வெளியே தள்ளிடலாம். கமெண்ட் பண்ணுங்கள்.
வெல்கம் டு டூர் ஃபார் vlogs. கடைசியாக நாங்கள் வந்துட்டோம். மெரினாமல் வந்துட்டோம். வெயில் அடிக்கிறது உள்ளே போகிறோம். கவட்டெல்லாம் வேர்க்குது எங்களுக்கு. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். வயிற்றுச்சலாக இருக்குது எங்களுக்கு. எல்லாரும் கப்பிள்ஸ் தான் வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும் பாய்ஸா இவங்களோட வந்து சுற்றிட்டு இருக்கோம். இவங்களோட வந்து சுற்றிட்டு இருக்கோம். வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இலக்கமா இல்ல 3 ட்ரியோ போறாங்க. 3 பேருமே ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடண்ட்ஸ். என்ன கல்லால் அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். ஜாமினல் மறந்துட்டாங்க. எவ்வளவு குட்டியா இருக்கு. என்னமோ பண்றாரு இவன். என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. பண்ணி சுத்திட்டு இருக்கான் இவன். கோபா நான் பார்த்துட்டேன். நீங்க என்னத்த பாத்தீங்கன்னு. அந்த அக்கா லிப்ஸ்டிக் போறது நீங்க இவ்வளவு நேரம் கண்ணு நின்று பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி. நாங்கள் வந்து டக்கோட்டா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். கண்டுபிடிக்க தரல எங்களுக்கு. எங்க இருக்குன்னே தெரியல. கோபால் ஸ்விம்மிங் சூட்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஸ்விம்மிங் பண்ண போகிற மாதிரி. வந்து நாங்கள் வந்து டக்கவுட் எப்படி பண்ணோம் புக் பண்ணுறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம். மெரினா மால்லேக்கு வந்துட்டு மெரினா மால் நாங்கள் வந்து டக்கவுட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் வரோம் புக் பண்ணோம் அப்படி சொன்னோம். நீங்கள் நேராக வந்து புக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் திரும்பி அந்த பக்கம் போயிட்டு அசிங்கப்பட்டோம் ஒருத்தவங்ககிட்ட. அசிங்கம் பண்ணல, அவங்ககிட்ட தான் வழி கேட்டிருக்கேன். அவங்க இல்லைன்னா உங்க சூறை தான் Emotional damage. டக்கவுட்டை கண்டுபிடிச்சோம். நாங்க மேல ஏறுறோம். எல்லாரும் மேல ஏறிட்டோம். டிடி என்ன பண்றான் இவன்? டிடி பண்றான்டா இவன். டிடி உள்ள போறான் பாரு. ஐயோ எடுத்துக்கொண்டு விஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்டோம். டக்கவுட்டை மேல வந்துச்சு. அவனை தான் ஜாலி. ஐயோ வருங்க எல்லாம் கத்திக்கிட்டு விளையாண்டுட்டு. அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம். டக்கவுட் வந்து ஒரு தலைக்கு 800 ரூபாய் கேட்கறாங்க. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. சரி ஓகே வாங்க பார்த்துப்போம். கீழே போவோம். அங்க ஒரு இது இருக்கு, அங்கே ட்ரை பண்ணுவோம். A few inches later. ஐஸ்கிரீம் சாப்பிட வரோம். பேய் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒருத்தனுக்கு ரோஸ் ஈரம் ஆயிடுச்சு. கோபாலகிருஷ்ணனுக்கு பேண்ட் ஈரம் ஆயிடுச்சு. தம்பி என்னது இது? போங்கடா, என்ன ஓட்டு நிக்க வச்சிருக்கீங்க. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பேய் வருதுன்னு இதான் செவரு. இது செவரு. நான் இங்க நின்றுருக்கேன். பின்னாடி தான் கோபாலு குச்சி செவத்தோட அமுக்குறான். பேசவே கூடாது. ஒரே சான்ஸ் அமுக்குறான். இல்ல இல்ல விஜேந்திரன் வந்து என்ன பண்ணானா நகரே உள்ளடா முன்ன தள்ளி விட்டான். தள்ளுறான். ஒரே பண்ணலன்னு சொல்லாத கோபால். விஜேந்திரன் கோபால் வந்து உண்மையா சொல்லிட்டான். நாங்க வந்து டக் அவுட் போயிட்டு அசிங்கப்பட்டோம். பர் ஹெட்டுக்கு 800 ரூபா நானுங்க சதுரிட்டோம். நாங்க வேஸ்ட் ஆயிடுச்சு போனது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு.
அத நினைச்சேன் சிரிச்சேன். ஹலோ, நீங்க ஆம்பளை பையா பொம்பளை பையா? ஃபிகர் ஃபிகர்னு ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.